ஹாய் நட்புகளே, வெல்கம் டு மை சேனல். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த வெப்சைட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்தையும் நம்ம வாங்கிக்கலாம். தேவைப்படுவோர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பயன்படுத்திக்கோங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. மகிழ்ச்சியாக வாழ சில ஆலோசனைகள். நீங்கள் நேசிக்கும் வேலையை தொழிலாக செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் எல்லாம் அதை செய்தாலும் அதிருப்தி அடைய மாட்டீர்கள். பிடிக்காததை செய்தால் மனம் திருப்தி அடையாது. எப்பொழுதுமே விரும்பியதை நாம் செய்யும்போது அதில் மனம் லயித்து மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு பொருத்தமான ஒருவரை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் 80% மகிழ்ச்சிக்கு உத்தரவாதமாக இருக்கும். உங்கள் முதல் குறிக்கோள் உங்கள் குடும்பத்தின் சுகவாழ்வாக இருக்கட்டும். அவர்களின் ஆனந்தத்தில்தான் உங்கள் ஆனந்தம் தங்கியுள்ளது. உங்கள் உறவினர்களுக்காக, உங்கள் நண்பர்களுக்காக, உங்கள் நாட்டிற்காக உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். கடந்த காலத்தை நினைத்து உங்களை நீங்களே அடித்துக் கொள்ளாதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள். மற்றவர்களை மன்னித்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு உயிரினத்துக்கு உபகாரம் செய்யுங்கள். எடுத்து மகிழ முன்னர் கொடுத்து மகிழுங்கள். நீங்கள் பசித்திருப்பதா கடன் வாங்குவதா என்ற இரு தேர்வுகள் வரும்போது பசித்திருப்பதை தேர்வு செய்யுங்கள். பசித்திருக்கும் நிலையே அல்லது யாரிடமாவது கையேந்தும் நிலையோ வராமல் இருக்க உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து பழகுங்கள். சேமிப்பு தான் மிகச் சிறந்தது. பிற்காலத்தில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முன்னுதாரணமானது. சேமிப்பு இல்லாமல் பின்னாளில் கஷ்டப்பட்டு மனவருத்தம் அடைவதை விட சிறுக சிறுக சேமித்து அதை நாம் வயதாகிய பின் நமக்காக பயன்படுத்தி கொள்ளும்போது மகிழ்ச்சி நம்மிடையே எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அடுத்தவர்களிடம் கையேந்தி கஷ்டப்படும் நிலையில் நாம் நம்மை வைத்து கொள்ளக்கூடாது. அதனால் இப்போது இருந்தே சிறுக சிறுக சேமித்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நிம்மதியான வாழ்க்கை அமையும். நீங்கள் முதலாக காணும் மனிதர்களுடன் நீண்ட காலம் நண்பர்களைப் போல நடந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள். தவறுகள் நடந்தால் கூட ஏற்கும் மனநிலையில் இருந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அதை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு நம்மை நாமே சரி செய்து கொண்டால் மகிழ்ச்சி நிச்சயம். நன்றி.